ஹலோ நண்பா, நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நித்திலன் சாமிநாதன், அதாவது நம்ம மகாராஜா பட டேரக்டர் வந்து அவர் வந்து தளபதி கூப்பிட்டு பாராட்டியிருந்தார் அந்த படத்தை பற்றி அப்படின்னு சொல்லி அவரே ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டிருந்தார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதில் வந்து சாய் வித் சித்ரா அப்படின்னு ஒரு ஷோ வந்து அந்த ஃபேமஸான ஆக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஒன்று பண்ணுவார். அதில் வந்து நம்ம நித்திலன் சாமிநாதனை வந்து இன்டர்வியூ எடுப்பார். மகாராஜா படம் பற்றிலாம் கேட்பார். அதில் வந்து விஜய் சாரை வந்து நீங்கள் மீட் பண்ணீங்களா, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு சூப்பராக வந்து ரிப்ளை கொடுத்துருப்பாரு நம்ம நித்திலன் சுவாமிநாதன். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார், அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் தான். எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் விஜய் சார் கூப்பிட்டு பாராட்டும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்து படம் நல்லா இருக்குப்பா அப்படி சொல்லி விடலை. அவர் வந்து படத்தை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணீங்க, சிங்கம் புலி சார் கேரக்டர் எப்படி பண்ணீங்க, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நல்லா பேசினார். அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஜெகதீஷ் இருக்கார்ல, நம்ம தளபதியோட மேனேஜர், அவர்கிட்ட வந்து இந்த கதையை 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் போல். ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஐடியாவோடு இருந்தாங்க. எப்படி விஜய் சார் கேட்டாங்க, எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இப்படி ஒன்று பண்ணீங்க? ஆமாம் சார், அதுக்கு இவர் வந்து ஆமாம் சார் பண்ணேன், உள்ளே இருந்த சின்ன சின்ன விஷயம் மட்டும் இப்போ மாற்றிக்கிட்டேன், பட் 10 இயர்ஸ் முன்னாடி இப்படி ஒரு ஐடியா வந்து அப்போது வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி படம் பண்ணீங்க ஃபுல்லாக தளபதி பேசினாராம். சிங்கம் புலி சார், விஜய் சேதுபதி சார், நட்டி சார் எல்லாத்தையும் பற்றியும் அவ்வளோ சூப்பராக கேரக்டர் வந்து பண்ணியிருந்தீங்க, டிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து விஜய் சார் வந்து பாராட்டினார். அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டே இருந்தாராம். இவர் நித்திலன் சுவாமிநாதன் வந்து விஜய் சாரையே பார்த்துட்டு இருந்தார். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சார்? இல்லை சார், நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் உங்களே பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், நல்லா இருக்கு அப்படின்னதுக்கு ஐயோ கூலாக இருங்க பாஸ், கூலாக இருங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்துட்டு லியோ ஃபங்க்ஷன்லேயே நான் அவங்கள பார்த்துருங்க சார், அப்போயே நீங்கள் கை கொடுத்தீங்க சார், ரொம்பவே சூப்பராக இருக்குது சார் அப்படிங்கிறது. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூலாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ண மாதிரி பேசினாராம். ஸோ அப்படி ட்ரீட் பண்ணார். அந்த படத்தை சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லாமல் ரொம்பவே அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த படம் எப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தளபதியே ரொம்ப பிடிச்சி தான் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு பாராட்டி இந்த அளவுக்கு பண்ணுறாரு. ஸோ நம்மளால் வர நல்ல டேலண்ட்ஸ், நல்ல படத்தை வந்து அவர் எப்போயுமே என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ நம்மளும் என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து நம்ம கோட் படத்தோட அப்டேட் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ நானும் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.